ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவன் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நாம் இருக்கிறது சோழிங்கநல்லூரில் குகன் சாரோட வீட்டில் தான் நாம் இருக்கோம். குகன், ரதீஷ், பிரபு, சதீஷ் இந்த 4 பேரோட வீடு தான் இது. இதுதான் நாம் சொன்ன 3வது பிரதரு பிரபு சாரோட வீடு. இதுதான். வாங்க உள்ளே போகலாம். முன்னாடி நம்ம பார்த்த 2 வீடுமே பிளாக் கலரில் தான் ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக சாம்பியன் ஸ்டீல் தான் இதில் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜி ப்ரொஃபைலும் சாம்பியன் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒயிட் கலரில் பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். மேலே உங்களுக்கு அதே மாதிரியே பார்க்கலாம். லாஃப்ட் கம்ப்ளீட்டாக ஒயிட்லேயே பார்டர் வித் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கும் ஒயிட் போட்டு பார்டர் கம்ப்ளீட்டாக யூபிவிசிலேயே கொடுத்துருக்கோம். மொத்தத்தை யூனிட் எல்லாமே ஹெவி பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்டர் கம்ப்ளீட்டாக ஒயிட்டில், டோர் கம்ப்ளீட்டாக யூபிவிசிலேயே கொடுத்துருக்கோம். அதாவது ஹெவி பிவிசி வித் யூபிவிசியை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவன் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நாம் இருக்கிறது சோழிங்கநல்லூரில் குகன் சாரோட வீட்டில் தான் நாம் இருக்கோம். குகன், ரதீஷ், பிரபு, சதீஷ் இந்த 4 பேரோட வீடு தான் இது. இந்த 4 வீட்டுக்கும் நம்ம காமனாக கொடுத்துருக்கிறது அலுமினியம் மாடுலர் கிச்சன் வித் யூபிவிசி ஹெவி பிவிசியில் கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். வாங்க. இதுதான் நம்ம சொன்ன 3வது பிரதரு பிரபு சாரோட வீடு. இதுதான். வாங்க உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அடுத்து நான் சொன்ன 3வது வீடில் இருக்கிறது. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது சாம்பியன் ஸ்டீல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கலரு அவங்க கேட்ட கலர்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடி நம்ம பார்த்த 2 வீடுமே பிளாக் கலரில் தான் ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக சாம்பியன் ஸ்டீல் தான் இதில் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜி ப்ரொஃபைலும் சாம்பியன் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரோலிஸ் தான் அடுத்தது. ட்ரோலிஸ்க்கும் கம்ப்ளீட்டாக அதே லைன்லேயே வந்திருக்கு. அவங்களுக்கு 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரோலி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வால் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணல, ஏன்னா லாஃப்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வால் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணல. ஒரு குட்டி வால் பாக்ஸ் மட்டும்தான் இங்கே மெயினாக ஸ்ப்ளைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் வித் ஸ்பேஸ் ரேக்கோட வந்திருக்கும். இங்கே ஒரு பெரிய ஒரு யூனிட் இருக்குது. இந்த யூனிட்டுக்கு நம்ம டோர் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு ஒயிட் கலரில் பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். மேலே உங்களுக்கு அதே மாதிரியே பார்க்கலாம். லாஃப்ட் கம்ப்ளீட்டாக ஒயிட்லேயே பார்டர் வித் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே இந்த யூனிட் எப்படி கலருக்கு மேட்ச் பண்ணுறதோ அதே மாதிரியே நம்ம யூபிவிசிக்கும் கலர் மேட்ச் பண்ணி 3 வீட்டுக்குமே கொடுத்துருக்கோம். கடைசி ஒரு வீடு கூட இருக்குது, அந்த வீட்லையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 2 பெட்ரூம் இருக்குது, அதுவும் எடுத்துடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் அடுத்த கிச்சனில் நம்ம ஒயிட் யூஸ் பண்ண மாதிரியே பெட்ரூமுக்கும் ஒயிட் போட்டு பார்டர் கம்ப்ளீட்டாக யூபிவிசிலேயே கொடுத்துருக்கோம். மொத்தத்தை யூனிட் எல்லாமே ஹெவி பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் லாஃப்ட்டும் உங்களுக்கு வார்ட்ரோபோட அவுட்டர் டோர்ஸும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அடுத்த ஒரு பெட்ரூம் கூட இருக்குது, வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அடுத்த ஒரு பெட்ரூம் சொன்னது. இதுக்கு நேராக ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கோம். இதில் பார்டர் கம்ப்ளீட்டாக ஒயிட்டில், டோர் கம்ப்ளீட்டாக யூபிவிசிலேயே கொடுத்துருக்கோம். அதாவது ஹெவி பிவிசி வித் யூபிவிசியை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே ஒரு யூனிட் கூட இருக்கும். இது இன்வெர்டர் யூனிட் தான். அதுக்கு நம்ம தேவையான அளவில் எக்ஸஸ் ஏர் ஹோல் கொடுத்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி யூனிட் கூட இருக்கும். இதுக்கும் இந்த டோருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வுட்டன் ஃபினிஷிங்கில் எப்படி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம அதில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம்.